ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது லைவ்ல சில விஷயங்கள்லாம் நடந்தது. கேப்டன்ஷி டாஸ்க் நடந்தது. அதில் யார் வெற்றி பெற்றாங்க அதை பற்றியும் பேசிடலாம். யார் வெற்றி பெற்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரிந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைவ்ல நடந்த விஷயங்கள் பற்றி பேசிடலாங்க. லைவ்ல நடந்த தலை டாஸ்கில் கானா வினோத் வெற்றி பெற்றாரு. லிவிங் ஏரியாவில் இந்த டாஸ்க் நடக்குது. ஒரு கூட கையில் கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியா ஃபுல்லாக பாலை போட்டுருவாங்க. கீழே படுத்துக்குன்னு அந்த ஸ்கேட்டிங் மேலே படுத்துக்குன்னு பின்னாடி ஒருத்தர் தள்ளணும். அந்த கூடைக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே பால்ஸ்லாம் எவ்வளோ பால்ஸ் அதிகமாக சேர்க்குறாங்களோ அவங்க இந்த வாரம் தலை அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு. கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கேட்டிங்லேருந்து தள்ளி பாலை பொறுக்க வைக்கிறதுக்கு பின்னாடி அந்த ஸ்கேட்டிங் தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுறது கம்ருதீன். இந்த டாஸ்கில் கானா வினோத் வெற்றி பெறாரு. அதுக்கு முக்கிய காரணமான கம்ருதீன் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி தள்ளணும். ஸோ அதனால கம்ருதீன் கானா வினோத் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிடுறாரு. ஆளுங்களை தள்ளுறதுக்கோசம் எல்லாரும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே உஷாரா என்ன பண்ணுவார், கானா வினோத் கம்ருதீன் சொல்லிடுவாங்க. எனக்கு கம்ருதீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்வதி வருவாங்க. ஆனால் கானா வினோத் நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு கம்ருதீன் முதலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்கில் போயிட்டு கானா வினோத் ஜெயிச்சிருவாரு. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரோமோ பற்றி பார்த்துடலாம். அந்த ப்ரோமோவில் பார்வதி வினோத் இவங்களுக்குலாம் தகராறு ஆகிற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கானா வினோத் எல்லாருக்கும் டீம் பிடிப்பாரு. அதில் கிளீனிங் டீம், அதாவது ஹவுஸ் கிளீனிங் டீமில் சாண்ட்ராவையும் பார்வதியும் போடுவாப்புல. கிச்சன் டீமில் 5 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, கிச்சன் ஏரியாவை டெய்லி பார்த்தீங்கன்னா 3 வேலையும் தொடங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கிளீனிங் டீம் என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் 3 வேலை பண்ண மாட்டோம். அதுக்கு பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வேலை நாங்கள் பண்ண மாட்டோம், நைட் ஒரு முறை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு தாங்க அந்த பிரச்சனை நடக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாமே, ஏன் க்ளீன் பண்ண மாட்டேன்றீங்க, அது 2 நிமிஷம் வேலை மாற்றி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அது க்ளீன் பண்ணுற வேலையே 2 நிமிஷம் வேலை தான், அதை கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் டீமை கிச்சன் டீமை கேட்குறாங்க. கிச்சன் டீமை கிளீனிங் டீமை சொல்கிறாங்க. ஸோ இப்படியே மாற்றி சொல்லி கடைசியாக ஒரு ஃபைனல்ஸ் பண்ணுறாங்க. பாத்ரூம் கிளீனிங்கில் இருக்கிற விக்கல் சீக்கிரமும் கமருதீனும் நாங்கள் ஹெல்ப் வரோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட பார்வதி நான் சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி நாங்கள் எங்கள் மூளையை போட்டு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணுவோம், அப்போ தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டினே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வேணும் பார்வதிக்கு. அதாவது ஸ்மூத்தாக எந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டு போகிறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ இதுதாங்க செகண்ட் ப்ரோமோ. அதுக்கடுத்து நாமினேஷன் லிஸ்ட்டும் வந்திருக்கு. நாமினேஷன் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. 2 பேர் தான் வரல. தலை கானா வினோத் வரல, அப்புறம் விக்கல் விக்ரம் வரல. விக்கல் விக்ரம் யாருமே நாமினேட் பண்ணல. இத்தனைக்கும் ஓப்பன் நாமினேஷன்லேயே விக்கல் விக்ரம் வரலனாக்கா அப்போ எவ்வளோ பெரிய ப்ளே பண்ணியிருக்காங்க விக்கல் விக்ரம். ஸோ எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. சிங்கிள் ஓட்டு வாங்கினவங்க எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. அரோராலாம் சிங்கிள் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அரோராலாம் நாமினேஷனில் வந்துட்டாங்க. ஒரு ஓட்டுலாம் கூட நாமினேஷனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் ஆகிடுவாங்க. அவங்க கண்ணில் அந்த நாமினேஷன் பயம் பார்த்தேன். என்னடா நம்மளுமே வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாக்கும் ஒரு ஓட்டு தான் நினைக்கிறேன், அமித்துக்கும் ஒரு ஓட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே எல்லாம் ஒரு ஓட்லேயும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்னு தெரியல. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.